வணக்கம். நான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிட்டேன். தமிழக வெற்றிக் கழகத்துல ஜாயின் பண்ணிட்டேன். இதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு பின்னாடி வரும். இவ்வளவு நாள் நாம் தமிழர் கட்சியில பயணிச்சதுக்கும் உங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. எனக்கு இங்க இருக்க கொள்கை கோட்பாடு பிடிக்கல அப்படிங்கிறதுனால தான் நான் டிவிக்கே போறேன். அதனால அங்க போய் என்னோட தமிழ் தேசிய பயணம் தொடரும். நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, என்ன வேணாலும் திட்டிக்கோங்க. அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. உண்மை எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் போக முடியும். ஏன்னா தாவை காட்சி எனக்கு ரொம்ப நல்லாட்சியா தோணுது. எனக்கு ரொம்ப நல்லா படுது. ஸோ அதனால நான் நாம் தமிழர் கட்சி விட்டு விலகுறேன். நாம் தமிழர் கட்சி உறவுகள் நிறைய பேர், ஒரு சில பேர்ல நிறைய பேர் என்னை தொடர்பு கொண்டு ஏன் அங்கே போறீங்கன்னு கேட்டாங்க. அவங்களுக்குலாம் ஒரே பதில், இந்த கட்சியில இருந்துட்டு கடைசி வரைக்கும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் போறேன் அப்படின்னு மட்டும் சொல்வேன்னு எதிர்பார்க்காதீங்க, சரியா? ஒரு ரூட் மாஃபியான்னு ஒரு கும்பல் இருக்குல்ல, அந்த கும்பல் பண்ண வேலை தனி மனித தாக்குதலா இல்லை எதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னைய வச்சு சித்தரிச்சு நிறைய விஷயங்களை போட்டு நான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி அங்கே போன மாதிரி நீங்க போட்ட அந்த விஷயம், ரூட் மாஃபியா நீங்க போட்ட விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நீங்க சொல்ற விஷயத்த எங்க கட்சியில இருக்க மழலையர் பாசறைன்னு ஒண்ணு இருக்கு, குழந்தைகள் பாசறை. அதான் எங்களுக்கான முற்றுப்புள்ளி. அந்த மழலையர் பாசறையில இருக்கவங்க கூட நம்ப மாட்டாங்க. எங்க மக்கள், நாம் தமிழர் கட்சியில இருக்க மக்கள் எப்படி நம்புவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க போட்டீங்க. என்னென்ன வேலை பாக்குறீங்க? அதுல கூட ஒருத்தங்க கமெண்ட்ல ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. என்ன தெரியுமா? சூர்யா அண்ணன் நாம் தமிழர் கட்சியை பார்த்துதான் அரசியலுக்கே வந்தாரு அப்படின்னு ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க கமாண்ட்ல. அவங்க சொல்ற 100க்கு 100 விழுக்காடு உண்மை. நான் நாம் தமிழர் கட்சியை பார்த்து அரசியலுக்கு வந்தவன், சரிங்களா? என்னதான் எங்க வீட்டுக்குள்ளேயே மாற்று கட்சியா இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி இங்க நாம் தமிழர் கட்சியில நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒற்றை கொள்கைக்காக. திராவிடம் இந்த கண்ணு, தமிழ் தேசியம் இந்த கண்ணுன்னு ரெண்டு கண்ணையும் அப்படி இப்படி பண்ணாம, தமிழ் தேசியம் தான் நமக்கு ரெண்டு கண்ணு அப்படின்னு உறுதியா நின்றுருக்கேன். இந்த மாதிரி பொய்யான தகவலை பரப்பிட்டு இருக்காங்க, யாரும் நம்ப வேண்டாம். என்றைக்கும் என் தலைவர் மேத்தகுவே வழியிலும் அப்பன் செந்தமிழன் சீமான் சொன்னபடி தமிழ் தேசியத்தின் வழியிலும் எனது பயணம் தொடரும். என் குரல் ஒலிக்கும். ஏனென்றால் உண்மை நிச்சயம் வெல்லும்.